பார்த்து பழகிய 4 தினம். சீதாமல் முகேஷ் அக்ஷயா மற்றது மேத்தா நல்லூருக்கு இந்த முறை ரொம்ப சந்தோஷம். திருப்பி ஆர்டிஸ்ட் வர்றபடியா எல்லாரும் வந்து அதில் கலந்து கொண்டு அதை நான் அதான் திருநாளை முதல் தடவை வந்தேன். சொல்ல இனிக்குதடா முருகா வந்திருக்கேன். நெல்லடி கருணாய் மூத்த விநாயகர் கோவில். முருகனிடம் ஆசை வைத்தேன் போட்டு வெத்தல சிவக்கலசா. இன்றைக்கு யாருன்னா வரியனம் எங்கே வரியனம் எத்தனை பேர்? இந்தியாவிலேருந்து ஒரு மியூசிக் ஷோ ஒன்றுக்கு 3 ஆர்டிஸ்ட்டை நாங்கள் ரிசீவ் பண்ணுறது வந்திருக்கிறோம். இதுதான் ஃப்ளைட் லேண்ட் ஆனது. இதுதான் வெளியில் வர போயிடும். யார் யாருன்னா வரியனம்? இந்தியாவிலேருந்து சீதாமல் முகேஷ் அக்ஷயா மற்றது மேத்தா கருணாய் நெல்லடி கருணாய் மூத்த விநாயகர் கோவில். வணக்கம், நான் உங்களோட சூப்பர் சிங்கர் நேஹா கிரீஷ் பேசுகிறேன். ஸோ முத்து விநாயகர் டெம்பிளில் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே மறக்காமல் வாங்க, என்ஜாய் பண்ணலாம். ஓடிட்டு வரீங்க பாட்டு ஒன்று பாருங்க. மிச்சம் வைத்த கோப்பைகள் தங்கள் கைகள் உண்ணும் போது கத்தில் பட்ட ரேகைகள் மூக்கின் மேலே முகாமிடும் கோபங்களும் தித்திக்கதே 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 தித்திக்கதே. முதல்ல வரீங்களா? இல்லை, நான் வந்துருக்கேன். எங்கே வந்தீங்க? பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. ஓகே. எத்தனை பாட்டு பாடுறது ஐடியா பண்ணியிருக்கிறீங்க? நிறைய பாட்டு என்னன்னு சொல்லக்கூடாது. யாழ்ப்பாணத்துக்கு ஒரு தடவை வரும்போது அப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? ரொம்ப நல்லா இருக்கு. முருகன் பாட்டு அப்படி பக்தி பாட்டு என்ன பரவாயில்ல. நல்லூர் முருகன் வந்து கொடியேறி இருக்குது நடக்க திருவிழா. அப்போ அவர் முருகன் பாட்டு படிக்க முருகனுக்காக அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவனால் அன்பு மலர் பூசி வைத்தேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவனால் அன்பு மலர் பூசி வைத்தேன். அப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறதா நல்லூருக்கு இந்த முறை? போகிறேன். ஓகே. வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். திருப்பி உங்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃப்ரீயாக பாடி கொடுத்துருக்கேன். சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப கண் தெரியாத ரொம்ப சந்தோஷம். உங்களோட குரல்ல நாங்கள் ஒரு 2 பாட்டு கேட்போம். நாளைக்கு வாங்க, நிறைய பாட்டு கேட்கலாம். சும்மா 2 வரியில பாருங்க. 2 வரியில அங்கே போட்டு வெத்தல சிவக்கலசாமி வாயி மொத்தம் கொடுத்தா சிவந்திடும் சாமி சொர்க்கபுரம் போகாடோ நல்லவள் காமி ஓட்டத்தின் மேலே தொடங்கட்டும் உறவள் பட்டு கடல் போலே வளரட்டும் வயிறு கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா ஐயா கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா சண்டை கோழி கொள்ளியவ சண்டை கோழி கொஞ்சம் தடவ தடவ இவ சொந்த கோழியா கை வச்சானே சொக்குள்ளே கடமையா. சூப்பரா பாடுறாரு. ரொம்ப நல்லா பாடுறாரு.
ஆமா, நான் ஆக்சுவலி சரிகமபாக்கு அவருக்கு வரதுக்கு முன்னாடியே நான் இங்கே அவரோட 2-3 ப்ரோக்ராம்ல பாடியிருக்கேன். நான் இங்கே அவர் வந்தப்பயுமே சொல்லியிருக்கேன், அவர் பயங்கரமான டேலண்ட், அவர் கட்டாயமா அவர் பெரிய மேடையில வந்து பாடணும்ட்டு. சரிகமபா மேடையிலேயே அவர் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையா இருக்கு. கட்டாயமா இருக்கு, எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு, அவருக்கும் நிறையவே இருக்கு. சரி, நீங்க வந்து தூக்கம் வருதுன்னு சொல்றா. பார்த்து பழகிய 4 தினங்களில் நடை உடை பாவனை மாற்றிவிட்டால், சாலை முனைகளில் துரித உணவுகள் வாங்கி உண்ணும் வாடிக்கை காட்டிவிட்டால், கூச்சம் கொண்டதென்றலா இவளாயுள் நீண்ட மின்னலா, உனக்கேற்ற ஆனாக என்னை மாற்றிக்கொண்டேனே, அவ்வொரு மாலை இளவெயில் நேரம், அழகான இலையுதிர் காலம், சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தே, அங்கே தொலைந்தவன் நானே. மேதா வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் பாருங்க போல இருக்குது. அப்படியோ நீங்களும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அக்கா கையில கொஞ்சம் மைக்க அப்படியே அள்ளுங்க. வருது இந்த வாயில இருந்து. ஓகேவா இப்போ? ஓகே சூப்பர். அக்ஷயாக்கா பக்கத்துல ஓடிங்க. இல்ல கதை வருது இல்ல உங்களோட வாயில என்னதான். ஒரு பக்தி பாடல், ஒரு முருகனுக்காக முருகனுக்கு பிடிச்ச பாட்டு படிங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பக்தி பாடு. முருகன் பாட்டு. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளம் எல்லாம் உன் பெயரே, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளம் எல்லாம் உன் பெயரே, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. சூப்பர். நாளைக்கு அப்ப தரபடி தானே இப்ப. கண்டிப்பா வாங்க நாளைக்கு. கண்டிப்பா நீங்க இன்முறை வந்திருக்கிறீங்க. ஒரு மிக பிரமாண்டமான திருவிழா, நல்லூர் திருவிழா தொடங்கி இருக்கு. கண்டிப்பா நல்லூர் கோயிலுக்கு வந்துட்டு போங்க. டெஃபினட்டா நாங்க வரும்போதே பிளான் பண்ணிட்டு வந்தோம், கட்டாயமா நல்லூர் கோயிலுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு. கண்டிப்பா வாங்க. மேடம் ஒரு விஷயம் டவுட் ஒன்று கேட்கணும். வந்து நீங்கள் வந்து சரிகமபாவில் வந்து நீங்கள் இப்போ பாடுறீங்களான்னு என்னென்னு வந்து அப்படி இந்த மனப்பாடம் பண்ணி அவ்வளோதுக்கு குயிக்காக பாடுறீங்க. வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ சின்ன பிள்ளைய பார்க்க போனாலும் வந்து எல்லா பாட்டும் தடக்காமல் கொள்ளாமல் நீட்டாக பாடினோம். அது நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கொண்டே இருப்பீங்களா? டே இல்லை என்னன்றது அதுதான். ஸோ ஒரு ரவுண்ட் முன்னாடி நம்மளுக்கு ஒரு 3 days 4 days டைம் இருக்கும். ஸோ அந்த 4 days ஃபுல்லாக நம்ம அந்த ஒரே பாட்டியே திருப்பி திருப்பி கேட்டு ப்ராக்டிஸ் கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. இருக்காங்க, ஆமாம், மென்டார்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. லிரிக்ஸும் நம்ம கேட்டு கேட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணி பாடுறோம். பாடுங்க. ஏன்னா என்ன டவுட் இருந்துச்சு, நான் யோசிக்கிறேன் என்ன இப்போ திவின்ஸ்லாம் பாடக்கல, அவர் அந்த ஏம் இதான் அப்படி கேட்டு 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 பாடுவார். ஆமாம், நேச்சுரல். அவருக்கு அப்படியே தாத்தா கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படியே. அப்போ நான் யோசிப்பேன் வந்து எப்படி இப்படிலாம் பாடுறாங்க. வந்து நாங்களே வந்து படிக்கல, ஸோ நார்மலாக 2 லைன் வந்து பாடமாக்குறனாலே எங்களுக்கு மறந்து போயிடும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பாட்டு வந்து நல்லா கிளியராக வந்து பாருங்களா சொல்லிக்கல, எங்களுக்கு டவுட் இருந்துச்சு எங்களுக்கு. அது நீ உடனே டக்கு டக்கு டக்குன்னு பாருங்க. பிடிச்ச விஷயம் பண்றோம்ல, ஸோ அதனால அது வந்துடும் பாருங்க. அப்போ அதே அக்ஷயாக்கா மேடை நிகழ்ச்சியில் பாடகி நீங்கள் பார்த்து தானே படிக்கிறீங்க? ஆமா, தப்பு பண்ணிடக்கூடாதுல்ல. அவ்வளோ பெரிய மேடை, அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, தெரியாம தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக பார்த்து படிக்கிறோம். மற்றபடி வேறு ஒரு இந்த சரிகமபா ப்ரோக்ராம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி முடியறது போல டைம் எடுக்கும். நான் வந்து பார்க்குறது ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்குலாம் பார்க்குறாங்க டிவியில். ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணி முடியும் போது டைம் பிடிக்கும். அதுக்கு ஃபுல் டே ஆகும். காலையில் ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி நைட் ஒரு 11 o'clock வரைக்கும் போகும். ஸோ 12 hours கிட்டத்தட்ட. வீக்கில் எத்தனை டைம் நடக்கும் அது? ஸோ ஒரு நாள் வீக்லி ஏதோ ஒரு நாள் நடக்கும். ஒரு நாள் எடுக்கிறது 2 நாள் போடுறது. ஆமா ஆமா. ஒரு ஆடியன்ஸ் வந்து பாடுறதுக்கு அடுத்த ஆடியன்ஸ் பாடுறதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்கும்? அந்த அந்த எல்லாம் க்ளியர் பண்ணி வந்து ஸோ ஒரு கண்டெஸ்டன்ட்க்கும் இன்னொரு கண்டெஸ்டன்ட்க்கும் நடுவில் ஒரு 10-15 minutes. ஆமா. எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், நான் லைவாக பார்க்கல தானே எங்களுக்கு. கட்டாயமா நீங்கள் வந்து முடிஞ்சா நீங்களும் ஷூட்டிங் கூட ஒரு நாள் வந்து பாருங்க. வரலாம். அந்த ஒத்துழைப்பு நீங்கள் வழங்குவீங்களா? ஹெல்ப் பண்ணுங்க. இந்த சீசன்ல நீங்க வாய்ஸ் ட்ரைனரா இருக்கீங்களா? இல்ல, ட்ரெயினரா இல்ல, ஜூரியா இருக்கேன். ட்ரெயினரா இந்த சீசன் கேட்டிருந்தாங்க, பட் என்னால போக முடியல. மேபி நெக்ஸ்ட் சீசன் நான் இருப்பேன் நினைக்கிறேன். சூப்பர். நன்றியா. தேங்க்யூ. நன்றி.
ஆமா கண்டிப்பா நாளைக்கும் வருவேன். கண்டிப்பா. எல்லா வாட்டியும் நீங்க வந்து எங்களை ரிசீவ் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பா கண்டிப்பா. ஒவ்வொரு முறையும் வருவேன் நான். தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம். பாருங்க நினைக்கிறேன் முன்னாள் ஷோக்கு பிறகு யாழ்ப்பாணம் எத்தனை தரம் வந்திருக்குங்க? நான் அதான் திருநாளை முதல் தடவை வந்தேன், இப்போது 2வது தடவை தான். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. என்னென்ன மாதிரியான பாட்டு நாளை படிக்க போகிறீங்க? எல்லா மாதிரியும் இருக்குது. ஸோ மெலடி இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் வந்திருக்கேன், என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா. தேங்க்யூ.